மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி ஃபிட்னஸ் நேச்சுரல் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் வீட்டிலிருந்து எளிமையாக பண்ணக்கூடிய அப்டமன் எக்ஸசைஸ் அண்ட் சைடு எக்ஸசைஸ். ஸோ இந்த காணொலியை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த சேர் எடுத்துக்கிட்டு அதில் சேரோட கொஞ்சம் முனையில் நீங்கள் வந்து அழகாக உட்காந்துருங்க. உங்கள் லெக்கோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், சரிங்களா? ஸோ 90 டிகிரியில் வச்சுங்க. அண்ட் கையில் வந்து 1 லிட்டர் பாட்டிலில் ஃபுல் தண்ணி நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுங்க. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் பண்ணுறது நல்லா பார்த்துங்க. ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, இது பார்க்க தான் ரொம்ப எளிமையான எக்ஸசைஸாக தெரியும். பட் வந்து இதை நீங்கள் 1 நிமிஷம் பண்ணும்போது இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வயிறுக்கு இருந்தால் அப்படியே இழுத்து பிடிச்சிக்கோங்க மக்களே இது. ஸோ இது பண்ணும்போது காலை மேலே தூக்கும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அதாவது மூச்சு நீங்கள் வந்து வெளியில் விடணும். ஸோ இதில் ப்ரீத்திங் எப்படி பண்ணணும்னா வாயில் பண்ணக்கூடாது. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரெண்டுமே வந்து நீங்கள் மூக்கில் தான் பண்ணணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் வந்து 1 நிமிஷம் வீதம் 3 தடவை பண்ணணும் மக்களே. ஓகே, ரெண்டாவது எக்ஸசைஸ். ஸோ அதே சேரில் நீங்கள் வந்து காலை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நேராக நீட்டிங்க. அது வந்து கொஞ்சம் முட்டி வந்து லைட்டாக மடங்கினா போதும். ஓகேங்களா? ஸ்லைட்டாக, ரொம்பனா இப்படி மடக்கி வைக்கிறீங்க, லைட்டாக அந்த மடக்கி வச்சிங்க. அண்ட் இந்த வாட்டர் பால் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ உங்கள் கையை நல்லா மேலே தூக்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது கீழே போகும்போது மூச்சை வெளியில் விடணும் மூக்கில். ஓகே, எஸ் 1 2 3 4 5 6 7. நல்லா வயிற்ற உள்ளே தள்ளுங்க. கீழே போகும்போது வயிற்று நல்லா உள்ளே தள்ளணும். ஸோ ஓகே, ஸோ இந்த பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கீழே போகும்போது மூச்சை வெளியில் விட்டு உங்கள் வயிற்றை நல்லா உள்ளே இழுத்து பிடிக்கணும் மக்களே. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஸோ இது வந்து 1 நிமிஷம் பண்ணணும். 3 செட்ஸ், அதாவது 1 நிமிஷம் வீதம் 3 தடவை இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் மக்களே. 3வது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் இந்த சைடு லவ் ஹேண்டில், அந்த சைடு ஆப்ளிக் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்பவும் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். சேம் அதே 1 லிட்டர் பாட்டில் எடுத்துங்க. ஸோ முதுகு தண்டை நேராக வச்சுங்க, வயிற்றை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே தள்ளி வச்சுங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ தொடர்ந்து வயிற்றை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ வயிற்றை உள்ளே தள்ளி பண்ணிகிட்டே இருங்க. மூச்சை வெளில விட்டுக்கிட்டே இருங்க. வயிறை உள்ளே இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருங்க. வயிற்றை ஃப்ரீயாக விடாதீங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருங்க. கைகள் நேராக இருக்க வேண்டும். கைகளை நேராக வைத்து கொள்ள வேண்டும். கால்கள் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். வயிறை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கணும். ஓகே, பார்க்குறது பார்வை நேராக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி போடணும். ஸோ மக்களே, இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், இதை விட எளிமையாக எந்த காணொலியிலையும் எக்ஸசைஸ் போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்பவும் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 எக்ஸசைஸை அழகாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில், இல்லை மாலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எந்த டைம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதை வந்து வீட்டில் நீங்கள் டிவி பார்த்துட்டே ரொம்ப அழகாக பண்ணலாம் இதை. ஸோ தினமும் பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் கண்ட்ரோலாக இருங்க. காய்கறியில் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து
எடுத்துங்க உணவோடு. அண்ட் புரதமும் எடுத்துக்கங்க. அண்ட் வந்து கார்ப்ஸு கொஞ்சமாக எடுங்க. எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கார்ப்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. காய்கறியில் அதிகமாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் போய் சாப்பிட்றீங்களா வாரத்தில் ஒரு நாள் அதுமாதிரி சாப்பிட்லாம். தினம் இந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஆயில் ஃபுட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுங்க. யாருக்கு வந்து வயிறு கம்மியாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஆயில் கம்மி பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மீண்டும் வேறு ஒரு காணொலியில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய்.